எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பற்றி ஒரு விஷயம் எல்லோரும் பகிர்றாங்க. இது ஆக்சுவலாக யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாங்க. அதை நான் எதாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுட்டேன். பட் இது இப்படி ஒரு விவாத பொருள் ஆகும்னு எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், இன்றைக்கியும் சரி, நான் அன்றைக்கி முதல்ல என்னுடைய நண்பரும் தலைவருமான மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களை கட்சி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ஒரு நண்பராக அவருக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் நல்லபடியாக வரணும், அந்த கட்சி நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி எதிர்பார்த்தோ இல்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோன்னோ நான் ஒர்க் பண்ணல. நான் முழுக்க மனதார இன்றைக்கி தைப்பூச திருநாள் அதுவும் ஓப்பனாக நான் சொல்கிறேன். இது யாருக்கு புரியுதோ இல்லையோ, நான் கும்பிட்ற கடவுளுக்கு புரியும். என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான தாவேக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு புரியும். ஏன்னா அவர் எல்லாருடைய பேச்சையும் கேட்டு ஒரு அனலைஸ் பண்ண மாட்டார். அவர் ஒரு முடிவு எடுப்பார், அந்த முடிவு சரியாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அரசியல் பயணம் ஆகுது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதை ஒரு விவாத பொருளாக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக ஒருத்தங்க பேசுகிறாங்க, இங்கே குத்தலாமா, இங்கே குத்தலாமா, அங்கே குத்தலாமான்றாங்க. தம்பி, ஒரு சின்ன விஷயம், நாங்கள்லாம் நெஞ்சில் குத்துவோம், மற்றவங்களாம் முதுகில் குத்துறாள் நம்ம கிடையாது. பச்சை குத்திட்டா பதவி வந்துடுவான், முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு ஒரு பேசுகிறாரு. அவருக்கு நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் பச்சை குத்துறா எனக்கு பதவி வருமா சார் அப்படின்னு அவரை கேட்டேன்னா, ஒரு விஷயம், ஒருத்தரை பற்றி என்னன்னு தெரியாமையே நீங்களாம் பேசுகிறீங்க தெரியுமா, இதே முதல்ல தவறு. என்னை பற்றி உங்களுக்கு என்ன முழுமையாக தெரியும்? இப்போ பேசின அத்தனை பேரை பற்றி எனக்கு தெரியாது. யாரையுமே நான் உரிமையில் பேசவே இல்லை. இதை நான் ஆரம்பத்திலேருந்தே பண்ணுற ஒரு விஷயம். அதை தாண்டி என்னுடைய தலைவரும் நண்பருமான விஜய் சார் இதுதான், யாரையுமே இது வரைக்கும் உரிமையில் பேசுகிறதே கிடையாது. அவர் நடிகராக இருக்கும்போதும் சரி, இப்போ தலைவராக இருக்கும்போதும் சரி, வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருப்பார். நான் எங்கேயாவது சின்ன தப்பு பண்ணிடக்கூடாது, இதனால் விஜய் சாருக்கு ஏதாவது தவறாயிடும்னு பார்த்து எல்லா விஷயமும் பண்ணுறேன். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நெஞ்சில் பச்சை கொடுத்துருக்காரு, அவர் வீட்டில் அவங்களோட இருக்கும்போது அது அருவருப்பாக இருக்காதா அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு பெரிய மனுஷன், ஒரு இன்டர்வியூலையோ ஒரு சபையிலோ எப்படி பேசணும் அப்படின்றது என்னை விட அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று, இந்த வீடியோ மூலியமாக அவருக்கு நான் சொல்லிக்கிறேன்னா உங்கள் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். அதேமாதிரி நீங்களும் மற்றவங்களை இந்த உரிமையில் பேசுகிறது, அதை தாண்டி ஒருத்தரை பற்றி தெரியாமல் நிறைய விஷயம் பேசுகிறீங்க. ஆனால் எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சு, தாவேக்கால எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்னோ இல்லை எனக்கு ஒரு பதவி கிடைக்கும்னா நான் ஒர்க் பண்ணல. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ரீசன் என்னுடைய தலைவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அந்த நன்றி கடன் ஏதாவது ஒரு விதத்தில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் யாரை பற்றியும் யாருடைய பேச்சுக்கும் எதுவும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவருக்கு தெரியும் பாலாஜி எப்போ அவருக்கு என்ன பண்ணணும், என்ன கொடுத்தா பாலாஜி இன்னும் ஸ்ட்ராங்காக ஓடுவார் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். தைப்பூசம் அன்றைக்கி நான் சொல்கிறேன், கூடிய விரைவில் என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான விஜய் சார்கிட்டேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்புலேருந்து என்னுடைய ஓட்டம் வேறு மாதிரி இருக்கும். இப்பயும் சொல்கிறேன், பதவிக்காக ஒர்க் பண்ணல. மார்ச் மாதம் சுற்றுப்பயணம் போகிறாரு. அதுக்கு உறுதுணையாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் என்னுடைய தலைவருக்கும் முதல் வாழ்த்துக்கள். இந்த சுற்றுப்பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்கும். நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய கட்சியில் ஒரு தொண்டனாக பயணிக்கிறதும் சந்தோஷம் எனக்கு. தொண்டனாகவே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் எப்போதுமே என் தலைவருக்காக குரல் கொடுப்பேன், என் தலைவருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய நண்பரும் தாவேகா தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.